இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா ஃப்யூச்சர் சேவிங்ஸ். ஃப்யூச்சர் சேவிங்ஸ் முக்கியமா அப்படின்னு பார்த்தா ஃப்யூச்சர் சேவிங்ஸ் கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதோட அமௌண்ட் ரொம்பவே கூடிக்கிட்டே இருக்குது. ஈவன் காய்கறியாக இருக்கட்டும், க்ராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. அது மட்டும் இல்லை, நம்மளோட மந்த்லி சேலரி அப்படியே போயிடுது. மாத கடைசி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். மாதம் ஃபஸ்ட்டில் நம்ம யோசிப்போம், எப்படியாவது ஒரு 1000 ரூபாவாவது நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் மாத கடைசியில் பாக்கெட்டில் ஒன்றுமே இருக்காது. ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்கு ஒரு 5 மெத்தட் வச்சுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க வெலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரணவ்லாக் டைரிஸ். ஃப்யூச்சர் சேவிங் பிளானோட மெத்தட் நம்பர் 1 அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். அதாவது இன்கம் அப்படின்னா நம்மளோட மாத வருமானம் எவ்வளோங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அதோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளே ஒரு குத்து மதிப்பாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட சேவிங்ஸை நம்ம கையில் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். அக்யூரேட்டாக நம்மளால் அமௌண்ட் சொல்ல முடியாது, ஆனால் ஒவ்வொருத்தங்க சேலரியை பொறுத்து அமௌண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். மெத்தட் நம்பர் 2, எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நேற்று இருக்கிறது இன்றைக்கி இருக்கிறது இல்லை, இன்றைக்கி இருக்கிற மாதிரி லைஃப் நாளைக்கு இருக்கிறது இல்லை. ஹாப்பி சேட் மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு நல்லா இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், நல்லா இருக்கிறவங்க திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகுங்க. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது சடனாக நடக்கிறது தானே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றது தான் எமர்ஜென்சி. அந்த சுச்சுவேஷனில் நம்ம சொந்தக்காரங்கக்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டேயோ கேட்டோம்னா நம்ம ட்ரஸ்டடாக யாரும் நம்மளை நம்பி தரமாட்டாங்க. ஏன்னா நம்ம நினைப்போம் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட போய் கேட்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட போய் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு தனியாக ஒரு 1000 ரூபாய் அதில் மாதம் சேர்த்து வைங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு. யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் மணி வேணும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எமர்ஜென்சியை நம்மளாவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் சேவிங்ஸோட மெத்தட் நம்பர் 3, இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. இது சேவிங்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிறீங்கன்னா ஒரு 20 இருக்கட்டும், 30 இருக்கட்டும், 40, 50, 1 lakh எவ்வளோ நாளும் போயிட்டே இருக்கலாம். அதில் ஒரு 50% தனியாக எடுத்துக்கணும், இன்னொன்று 30% தனியாக எடுத்துக்கணும், இன்னொன்று 20% தனியாக எடுத்துக்கணும். 50% அப்படிங்கிறது எசென்ஷியலான ஒரு இது. என்ன அப்படின்னா, நமக்கு அத்தியாவசியமான செலவு அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம், வீட்டு வாடகை, கரண்ட் பில், அதுக்கப்புறம் கேஸ்க்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செலவு, சின்ன வெஜிடபிள்ஸு, க்ராசரி ஐட்டம்ஸு, வீட்டு செலவுகள், இந்த சின்ன செலவுகள் இருக்கிறது தான் நம்ம எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். அது 50% தனியாக எடுத்து வச்சுக்கணும். 30% பெரிய ஷாப்பிங் பண்ணுறது, அதாவது டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஸ்மால் சின்ன சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல, வெளியே ட்ரிப் போகிறது, ட்ரீட் வைக்கிறது, இந்த மாதிரி இதுக்கு தனியாக 30% தனி எடுத்து வச்சுக்கணும். 20% எதுக்கு அப்படின்னா சேவிங்ஸ். அதாவது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம ஃப்யூச்சர் சேவிங்ஸ் சொல்லுவோம். எஃப்டி, ஆர்டி, எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தனியாக சொல்கிறேன். ஃப்யூச்சர் சேவிங்ஸோட 4th ஸ்டெப்ஸ் இது எல்லாமே வரும். எஃப்டி, ஆர்டி, சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்டி அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட். இது ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 or 2 years நம்ம எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆர்டி அப்படிங்கிறது ரெக்கரிங் டெபாசிட். இது மந்த்லி சேவிங் பண்ணுறது. சிப் அப்படிங்கிறது லாங் டேர்ம் க்ரோத், 5+ yearsக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எஃப்டிக்கு ஒரு 500, ஆர்டிக்கு ஒரு 500, எஸ்ஐபிக்கு ஒரு 500 போட்டிங்கன்னா 1500 சேவிங்ஸ் மாதிரி வரும். இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சர் சேவிங்ஸோட 5th மெத்தட் என்னென்னா கோல்டு சேவிங்ஸ். அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 1 கிராம் தங்கம் வாங்குறதே பெரிய விஷயங்க. யாருமே தங்க நகை கடை பக்கத்தில் போகிறதே கிடையாது. அந்தளவுக்கு ஏறிட்டே போகுது கோல்டோட அமௌண்ட்டு. இப்போ இருந்தாலும் நம்ம சேவ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஃப்யூச்சருக்கு எதுக்காக இருந்தாலும், மேரேஜ்க்காக இருந்தாலும், ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக இருந்தாலும் கொஞ்சமாவது கோல்டு ஏர்ன் பண்ணணும். அதுக்கும் நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு கோல்டு சிப்பு, டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு நிறைய இருக்குது.
சரிங்க, ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவை நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் செக்யூரான சேவிங்ஸை எடுத்து ஹாப்பியான லைஃப்பை வாழ்வோம், நானும் சேர்ந்து தாங்க. தேங்க்யூ.